ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மைல் வித் சங்கீத். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளேஸ் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். 5 ஸ்டார் ஹோட்டல் ஹில்டன் கிண்டியில் இருக்க தான் வந்திருக்கோம். இன்றைக்கி உங்கள் ஃபுட்டு வந்து பஃபே எப்படி இருக்குன்னு காமிக்க போகிறேன். ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்து நான் செம்மையாக இருந்தது ஃபுட்டு, அதனால தான் உங்களை ஷேர் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்டேன். ஹில்டன் கிண்டி வந்து எப்பவுமே வந்து ஃபுட்டு சூப்பராக இருக்கும். வாங்க உள்ளே போய் எல்லாம் டீட்டெயிலாக காமிக்கிறேன். நானும் பார்க்கிங் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இவங்க இன்டீரியர்னு சொல்ல வேணால் செம்ம கிளாஸியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த ஹில்டனோட ஃபுல் பஃபே தான் நான் காமிக்க போகிறேன். சூப்பராக அந்த பஃபே நான் அட்டன் பண்ணதில்ல. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. அவங்க இன்டீரியரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் ரிசப்ஷன்னு. நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் பஃபே சாப்பிட போகிறோம். ரிசப்ஷனே செம்ம கிளாஸியாக இருந்துச்சு. நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு என்னென்னலாம் இருக்குது பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போக ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நாளாக எனக்கு ஹில்டனில் சாப்பிட்ணும் ஆசை, அந்த ஆசை நிறைவேறிச்சு. அதுவும் டேஸ்ட்டும் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பஃபே வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கும் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், வாங்க ஷேர் பண்ணுறேன். ஸ்டாஃப்ஸை பற்றி சொல்லியே ஆகணும். செம்ம சூப்பராக வந்து வார்மாக வெல்கம் பண்ணியிருந்தாங்க. அவங்க சர்வீஸ் வந்து எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. அவ்வளோ அம்பலாக வந்துட்டு எல்லாம் நம்ம கேட்குறதுக்கு எல்லாமே பொறுமையாக எடுத்து வந்து கொடுத்துருந்தாங்க. இதான் வந்துட்டு ஹாலு. இது பக்கத்துலேயே வந்துட்டு பஃபே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சூப் வந்து 2 வகையான சூப் வச்சுருந்தாங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே வந்து நம்ம எது வேணால் வச்சுக்கலாம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பஃபேனா பிரியாணி தானே. முதல்ல போய் பிரியாணி தான் எடுக்க போயிருந்தேன். சிக்கன் பிரியாணி வந்து முக்கியமாக ஒரு சூப்பரான டிஷ் சொல்லணும்னா ஃபிஷ் மோங்லி வச்சுருந்தாங்க. செம்ம சூப்பராக. அந்த ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. அந்த ஃபிஷ்லாம் நல்லா காரம் உப்பெல்லாம் ஏறி சமையல் ஒரு கேரளா ஸ்டைலில் அது ஃபிஷ் மோங்லி நல்லா அந்த தேங்காய் அரைச்சி வச்சு அது பக்கத்தில் கேர்ட் ரைஸ் வந்து மஸ்ட் ரைஸ் செம்ம ஃப்ரெஷ் கேர்டில் வந்து கேர்ட் ரைஸ் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து சீஸ் பாஸ்தாலாம் இருந்தது, நல்லா இருந்தது. பிக்கிள்ஸு அண்டு அப்பளம் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. நம்ம இது வேணால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கவுண்டர்லாம் வந்து நம்ம மெயின் டிஷ்ஷே இருக்குது உங்களுக்கு. இங்கே பாஸ்தா வேணும்னு லைக் பண்ணுறவங்க பாஸ்தா தான் நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணுறாங்க. அதான் மெயினாக சொல்லணும். நம்ம காலியாக வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன வச்சுருந்தாங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா, மஷ்ரூம் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா செம்ம எம்மையாக இருந்துச்சு, க்ரீமியாக இருந்துச்சு. அந்த பன்னீர் கூட அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அது பக்கத்துலேயே வந்து மஷ்ரூம் மசாலா வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து எம்மி டேஸ்ட்டில் இருந்தது. அது பக்கத்தில் வந்து நான் வச்சுருந்தாங்க. பட்டர் நான், வீட் நான், அசார்ட்டடாக வந்துட்டு உங்களுக்கு நான் டைப் வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் டால் மக்னி வச்சுருந்தாங்க. அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக அந்த எம்மியாக இருந்து பக்கத்தில் வந்துட்டு பன்னீர் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக நம்ம பிரியாணி இருக்கும்போது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோமா, நம்ம பிரியாணி தான் எடுத்தோம். அதே மாதிரி ரைஸும் ரசமும் வந்து மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஸ்டார் ஹோட்டல் போனால் சொல்லுவாங்க நிறைய பேர் ரொம்ப சப்புன்னு டேஸ்ட் இருக்காது. ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ரசம் ஆகட்டும், அப்புறம் அவங்களுடைய பிரியாணி ஆகட்டும், எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸ்டார்டர்ஸ் மட்டும் வந்து நம்ம டேபிளுக்கே வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த அதுவும் ஆட்டாக வந்துட்டு அப்பப்போ காலியாக நேராக வந்து நம்ம டேபிளே வந்து சர்வீஸ் பண்ணுறது வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவே இருந்தது. சிக்கன் கபாப் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி வந்து வெஜ்ஜில் வந்து மஸ்ட் ட்ரை கிறிஸ்பி ஃப்ரைடு மிக்ஸ்டு வெஜ்ஜு கொடுத்துருந்தாங்க. எல்லா வெஜிடபிளும் கிறிஸ்பி ஃப்ரை பண்ணியிருந்தாங்க ஒரு சைனீஸ் டைப்பில். அது மஸ்ட் ட்ரை சொல்லுவேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நான்வெஜ்ஜில் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து அதுவும் வந்து எம்மி டேஸ்ட்டு. ஃப்ரை வந்து அது மாதிரி ஃபிங்கர் ஃபிஷ் மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. செம்ம டேஸ்ட். ஃபிஷ் ஃப்ரையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் கபாபும் சூப்பராக இருந்தது. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு சர்வ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து டெசர்ட் சொல்லவே வேணாம். டெசர்ட்டில் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க, ஹாட் குலோப் ஜாமுன் கொடுத்துருந்தாங்க. அது ரெண்டும் வச்சு சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஃபுல்ஃபில்லாக வந்து ஒரு ஸ்வீட்டும் கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக வந்து ஃபினிஷிங் ஆச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஹில்டன் போயிட்டு நீங்கள் பஃபே ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். எப்பயும் ஸ்டார் ஹோட்டல் நல்லா இருக்குது. அதனால் எனக்கு பர்சனலாக இங்கே வந்து ரொம்பவே பிடிச்சது. எல்லாமே பர்ஃபெக்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். இது மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சவரை நான் க்ளீனாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் சூப்பராக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பார்க்கிங் வந்து எடுத்து செம்ம சூப்பராக இருந்து வெளியே என்ட்ரன்ஸாக நாங்கள் வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இது வேறு எங்கேயும் கிடையாது, ஹில்டன் கிண்டியில் இருக்கிறது தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கண்டிப்பாக சந்திப்போம். லவ் ஆல் சவால். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.